வணக்கம். நான் டாக்டர் கயல்விழி. ஐம் எ கேஸ்ட்ரென்டாலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் அட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், பவர்டூர். இன்னைக்கு நம்ம பேச போறது வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. எவ்ரி இயர் ஜூலை 28 வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவை நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த நாள் எதுக்காகனா ஹெப்படைட்டிஸ் பத்திய அவேர்னஸ், எஸ்பெஷலி வைரஸ் ரிலேட்டட் ஹெப்படைட்டிஸ் பத்தி. வைரஸ் ரிலேட்டட் ஹெப்படைட்டிஸ் இஸ் காஸ்ட் பை ஹெப்படைட்டிஸ் A, B, C and E காமன்லி. இதுல ஹெப்படைட்டிஸ் A and E யூஸ்வலா ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கும். வைரஸ் உடம்பு விட்டு போயிடும் சீக்கிரம். ஸோ பேஷண்ட் ஆல்சோ சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஹெப்படைட்டிஸ் B அண்ட் ஹெப்படைட்டிஸ் C அது நாள்பட்ட நோயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது சைலண்டாவும் உடம்புல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சைலண்டா இருக்கும் போது இதனால ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதும், சிரோசிஸ் மற்றும் லிவர் கேன்சர் ஏற்படக்கூடிய ரிஸ்க் இருக்கு. இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு இது எப்படி பரவுதுன்றதை நம்ம பத்தி பார்க்கலாம். பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமாகவும், அன்ஸ்டெரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுனாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர்ஸ் இல்ல டாட்டூஸ் ஃப்ரம் மதர் டு சைல்ட் இன் விட்ரோ வயிறுல இருக்கும்போது டிரான்ஸ்மிட் ஆகலாம். இல்ல கண்டாமினேட்டட் பிளட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சைலண்டா இருக்கிறதுனால இதை நம்ம ரெகுலர் பிளட் செக்அப் மூலமா இது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சினும் இருக்கு. ஸோ வராம தடுக்கிறதுக்கு முடியும். நோய் வந்துட்டா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் சியை பொறுத்த வரைக்கும் வேக்சின்ஸ் இல்லை. பட் நோய் வந்துருச்சுன்னா அதை முழுமையா குணப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு. பொதுவாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சியை பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. சமூக கலங்கம், அதாவது சோஷியல் ஸ்டிக்மாவும் இருக்கு. நம்ம எப்படி பிபி சுகர் இருக்கா இல்லையான்றதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கு. நம்ம இப்போ எல்லாருக்கிட்டையும் அதுக்காக போய் செக் பண்ணிக்கிறோமோ அதே போலதான் இந்த நோயை பற்றி நம்ம டாக்டர் கிட்ட ஆலோசித்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் இட் அண்ட் ட்ரீட் இட்.